ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு தலைப்பின் கீழாக பல மாதங்களாக நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதை தலைப்பிற்கு நாம் மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின பவுலினுடைய நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக என்ற தலைப்பின் கீழாக தான் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் எந்த பகுதியில இருக்கிறோம் அப்படின்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அதிலே நாம் சிந்தித்த சர்வாயுத வர்க்கங்கள் முதலாவதாக 14வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டி கொண்டவர்களாக. 2வது, நீதி என்னும் மார்க்கவசவத்தை உங்கள் மார்பிலே தரித்தவர்களாக. அடுத்ததாக 3வதாக, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி உங்கள் கால்களில் தொடுத்தவர்களாக. அடுத்ததாக 16வது வசனத்திலே, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக என்ன செய்யுங்கள், நில்லுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னு சொன்னா, அதற்கு முந்தின பகுதியிலே நாம் படிக்கிறோம். பவுலடியார் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே. அப்ப 5வது வசனத்துல நிறைய விஷயங்களை என்ன செஞ்சிட்டாருன்னா சொல்லிட்டார். குடும்பத்துல எப்படி இருக்கணும், சபையில எப்படி இருக்கணும், இல்லையா, உலகத்துல நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக பிள்ளைகள் எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் போதகர் இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்றாருன்னா, ஒட்டுமொத்த அனைத்து குடும்பத்திற்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதை தான் நாம் படிக்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அந்த சத்துவம், அந்த வல்லமை என்ன அப்படிங்கறத தான் இங்கே பவுலடியார் சொல்லுகிறார். இப்ப ஏன் நம்ம இதுல பலப்படணும் அப்படின்னு சொன்னா, நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியோடு கூட நமக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. யார் அந்த எதிரி? மனிதர்கள் அல்ல, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டார் அல்ல, நம்ம சொந்தக்காரங்க அல்ல, மாதிரி யாரு? பிசாசு, இல்லையா? அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அவனை மேற்கொள்வதற்கு இந்த ஆயுதங்கள் தான் நம்முடைய பாதுகாப்பு, இல்லையா? அவனுடைய தந்திரங்களிலிருந்து நாம் தப்பிக்கொள்வதற்கு இந்த உடையை நாம் அணிந்தால்தான் என்ன செய்ய முடியும், தப்ப முடியும். அந்த உடைகள், அந்த வஸ்திரங்கள் என்ன என்பதை தான் இங்கே நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றாக படித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது அடுத்ததாக 17வது வசனத்திலே மற்றும் ஒரு கவசத்தை, உடல் கவசத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஓகே, 5வதாக இங்கே ஒரு போர் வீரன் அணிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு அங்கே உடல், அதாவது பாதுகாப்புக்கான அந்த கவசம் என்னவென்றால், இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும், இல்லையா? இந்த ஒவ்வொரு போர் வீரனும் தலையில என்ன போட்டிருப்பான்? ஹெல்மெட் இருக்கும், இல்லையா? நீங்க சொல்றாங்க வண்டியில போனா என்ன செய்யுங்க, ஹெல்மெட் போடுங்க. ஆனா பெரும்பாலும் போட மாட்டாங்க, இல்லையா? பக்கத்துலதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா எவ்வளவு பெரிய விளைவுகளை என்ன செய்யும், ஏற்படும். அப்ப தலை என்பது மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. உடல்ல வேற எங்கேயாச்சும் எலும்பு உடைஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா தலையில ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப மனிதனுடைய உடலிலே மிகவும் முக்கியமானது தலை. ஏன் தலை முக்கியம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே முக்கியமாக இணையக்கூடிய இடம் என்னது, இதுதான், இல்லையா? நம்முடைய மூளை, நம்முடைய நரம்பு மண்டலம் எல்லாமே வந்து சேரக்கூடிய இடம் இதுதான். அப்ப இது பாதுகாப்பாக இருந்தால்தான் உடல் முழுவதும் எப்படி இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலும் சாத்தான் எங்க முக்கியமா குறி வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, எங்க வைக்கிறான் தெரியுங்களா? நம்முடைய தலைக்கு தான். இந்த யுத்த காலத்தை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த காலத்துல யுத்தம் நடந்துச்சு, இப்பெல்லாம் ஒண்ணு அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த காலத்துக்கு நீங்க போயிடுங்க, டிவில எல்லாம் பார்த்துருப்போம், இல்ல போர் நடக்கிறது எல்லாம். அப்போ ஒரு நாட்டு வீரர்கள் அப்படியே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, ஒரு பக்கம் நின்று இருப்பாங்க. எதிரி நாட்டு வீரர்கள் அந்த பக்கம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, நின்று இருப்பாங்க.
தளபதி என்ன உடனே போருக்கு கூட்டிட்டு போயிட மாட்டார். அங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை போர் வீரர்களுடைய மனதையும் என்ன செய்வார் என்றால், அந்த போருக்கென்று என்ன செய்வார் என்றால் ஆயத்தப்படுத்துவார் இல்லையா? நம்ம டிவில எல்லாம் பார்ப்போம். என்ன செய்வாரு? அவர் கத்திக்கிட்டே இருப்பார் இல்லையா? அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையில என்ன செய்வாரு? சொல்லிக்கொண்டே இருப்பார். அவருடைய கையில ஈட்டி இருக்குது, அம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் மன வலிமை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? யுத்தத்துல போரிட முடியாது. எல்லா உபகரணங்களும் இருந்தாலும் அங்கே நிற்கக்கூடிய போர் வீரர்களுக்கு மன வலிமை இல்லைன்னா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? ஓடியே போயிடுவாங்க இல்லையா? இந்த கிதியோனுடைய ஸ்டோரியில நம்ம படிக்கிறோம் இல்லையா? நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? யுத்தத்துக்கு வந்தாங்க. ஆனா கடைசியில எத்தனை பேர் தான் நின்னாங்க? 300 பேர் தான் இருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடிட்டாங்க. ஏன் ஓடினாங்க தெரியுமா? பயந்து போனவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? ஓடி போயிட்டாங்கன்னு படிக்கிறோம். பயந்தாங்கோலிங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? ஓடிடுங்க அப்படின்னா எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்ப யுத்தத்துல ஆயுதம் இருந்தா மட்டும் பத்தாது, என்ன இருக்கணும்? மன வலிமை இருக்கும். அப்ப சாத்தான் நம்மள முதல்ல தொடக்கூடிய இடம் என்ன தெரியுமா? நம்முடைய மனது, நம்முடைய தலையதான் என்ன செய்யறான்? நம்முடைய சிந்தனையை தான் என்ன செய்யறான்? தொடுறான். என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்யறான் தெரியுமா? நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டவனா? அததான் முதல்ல சொல்றான். என்ன சொல்றான்? நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டவனா? நீ இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ ரட்சிக்கப்பட்டவனா? அததான் இங்க நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 17வது வசனத்துல, ரட்சண்யம் என்னும் தலை சீராவை என்ன செய்யுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தலை சீரா என்ன? தலை சீரா ரட்சண்யம் என்னும் தலை சீரா. நாம் ரட்சிக்கப்பட்டவன் என்ற மன வலிமையோடு இருக்க வேண்டும். இந்த யுத்த காலத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த ஆவி நமக்கு என்ன செய்யுதுன்னா, நம்முடைய ரட்சிப்பை கேள்விக்குறியாக்குகிறது. நீ எல்லாம் என்ன கிடையாது? ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. அப்ப இந்த யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன வலிமை இருக்க வேண்டும் என்றால், நான் யாரு? நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கடவுளுடைய பிள்ளை என்ற வலிமையோடு இந்த போர்க்களத்துல என்ன செய்யணும்? நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா? நம்முடைய ரட்சிப்பு இழந்து போகுமா? நம்ம பாவம் செஞ்சா ரட்சிப்பு இழந்து போகுமா? இல்லையா? இழந்து போகும். இததான் கேள்வி கேட்பான் இல்லையா? இந்த யுத்த காலத்துல இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். ரட்சிப்பினுடைய 3 நிலைகள் இருக்கிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் என்ன செய்ய முடியும்? இந்த யுத்த காலத்துல நிற்க முடியும். ரட்சிப்பின் 3 நிலைகள். என்ன நிலை? முதலாவது ஜஸ்டிபிகேஷன். முதலாவது என்னன்னா நீதிமானாக்கப்படுதல். அது முதலாவது ரட்சிப்பினுடைய நிலை. ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல் முதல் நிலை. இரண்டாவது ரட்சிப்பினுடைய இரண்டாவது நிலை என்னது? சான்டிபிகேஷன். அப்படின்னா என்னது? பரிசுத்தமாக்கப்படுதல். ரட்சிப்பினுடைய இரண்டாவது நிலை என்ன? பரிசுத்தமாக்கப்படுதல். மூன்றாவது ரட்சிப்பினுடைய மூன்றாவது நிலை குளோரிபிகேஷன், அதாவது மகிமைப்படுத்தப்படுதல். இதை நாம் நல்லா மனசுல ஏத்திக்கணும். ஓகே, இதை நல்லா மனசுல ஏத்திக்கணும். முதலாவது ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதல். இரண்டாவது சான்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். மூன்றாவது குளோரிபிகேஷன், மகிமைப்படுத்தப்படுதல். இது ஒவ்வொன்றாக நான் விளக்குகிறேன். முதலாவது ஜஸ்டிபிகேஷன், அப்படி என்னது? நீதிமான் ஆக்கப்படுதல். இதுதான் ரட்சிப்பினுடைய முதலாவது நிலை. நாம் அனைவரும் யார் தெரியுங்களா? நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். we justified before God. நாம் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நீதிமான்களாக இருக்கிறோம். இது என்ன அப்படின்னு சொன்னா, சுலபமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி கோர்ட் இல்லையா? கோர்ட் தெரியுமில்ல இல்லையா? இது நீதிமன்றத்துல நம்ம எங்க இருக்கிறோம்? அந்த கூண்டுல இருக்கிறோம். அதாவது குற்றவாளியினுடைய கூண்டுல இருக்கிறோம். அந்த கூண்டுல இருக்கிறாரு ஜட்ஜி யாரு? தேவன் அங்க இருக்கிறாரு. நமக்காக மீடியேட்டரா இருக்கிறவர் யாரு? அட்வொகேட் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது மனசுல வச்சுங்க. இப்ப என்ன நடக்கும் கோர்ட்ல? ஜட்ஜ் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. யார் நமக்காக வழக்காடுவாங்க? யார் வழக்காடுவாங்க? அட்வொகேட் இல்லையா? யாரு? இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்யறாரு? நமக்காக வழக்காடுறார். அப்ப அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செஞ்சாரு? நமக்காக தன்னுடைய உயிரையே என்ன செஞ்சாரு? கொடுத்தார். அதாவது நமக்கு வரவேண்டிய அந்த தண்டனை இருக்குது பாத்தீங்களா?
அத இந்த அதாவது அட்வொகேட்டா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? ஏத்துக்கிட்டார். இது நல்லா புரியணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஏற்றுக்கொண்டார். புரியுதா நான் சொல்றது? பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப இனிமேல் நமக்கு என்ன கிடையாதுன்னா, என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. புரிஞ்சுங்களா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்ப கோர்ட்ல இருக்கிறோம். அப்ப ஜட்ஜ் அந்த அட்வொகேட் சொல்றாரு, இவருடைய தண்டனைக்கான அந்த அவர் செய்த பாவத்திற்கான தண்டனை எல்லாம் நான் என்ன செய்யறேன்? ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது? நமக்கு விடுதலை என்ன செய்கிறது? உண்டாகிறது. கவனிச்சீங்களா? அதை போலதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்ததுனால என்ன உண்டானது அப்படின்னு சொன்னா, என்ன உண்டானது? பாவத்திலிருந்து தண்டனை நாம் என்ன செய்யப்பட்டோம்? நீக்கப்பட்டோம். பாவத்திலிருந்து தண்டனை நீக்கப்பட்டது. பாவத்திற்கான தண்டனை என்ன செய்யப்பட்டது? நீக்கப்பட்டது. இனிமேல் என்ன கிடையாது? நமக்கு தண்டனை கிடையாது. அந்த தண்டனை என்ன தெரியுங்களா? நித்திய நரகாக்கினை. புரிஞ்சு நான் சொல்றது? நித்திய நரகாக்கினை. இனிமேல் நமக்கு என்ன கிடையாது? நித்திய நரகாக்கினை கிடையாது. ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் we cleansed, we set apart, we redeemed. நாம் ஒரே முறை நித்திய நரகாக்கினியில் இருந்து என்ன செய்யப்பட்டோம்? காப்பாற்றப்பட்டு விட்டோம். இனிமேல் நமக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. இது நல்லா மனசுல வச்சுக்கணும். இதுக்குதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செஞ்சார்? மரித்தார். புரியுதுங்களா? இதுதான் ஜஸ்டிபிகேஷன். இதுதான் என்னது? நீதிமான் ஆக்கப்படுதல். இரண்டாவது சான்டிபிகேஷன். அப்ப என்னது? பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல். இது எப்பொழுது நடந்தது? சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான் மட்டும் ஆக்கல, நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? பரிசுத்தவானுமாய் மாற்றிவிட்டார். ஆனால் இந்த செயலானது இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் சான்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல் ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீதிமான் ஆக்கப்படுதல் ஒரு முறை நடந்த சம்பவம் இல்லையா? நீதிமானாக்கப்படுதல் ஒரு முறை நடந்த சம்பவம். பரிசுத்தவான் ஆக்கப்படுதல் ஒரு முறை நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல, மாறாக எவ்ரிடே ஆஃப் அவர் லைஃப். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால் அதுக்குதான் திருவசனம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், சபை இருக்கிறது. அதனாலதான் சபையினுடைய ஐக்கியம். இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறது என்றால், நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது? நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. கவனிச்சீங்களா? ஒரு வீடு வச்சுக்கோங்க. வீட்டை எத்தனை முறை வாங்குவோம்? வீட்டை எத்தனை முறை வாங்குவோம்? ஒரு முறை தான் காசு கொடுத்து வாங்குவோம். இல்ல வாரம் வாரம் வாங்குவோமா? அல்லது வருஷம் வருஷம் வாங்குவோம்? இல்ல, ஒரு முறை என்ன செஞ்சா காசு கொடுத்து வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. இது யாரு? உங்களுக்கு. இதுதான் என்ன தெரியுமா? ஜஸ்டிபிகேஷன். இதுதான் என்னது? நீதிமானாக்கப்படுதல். சரி, வீடு வாங்கியாச்சு, அப்பா வீடு நமக்கு சொந்தமாயிடுச்சு அப்படின்ட்டு சுத்தம் பண்ணாம இருப்போமா? நாம வீடு வாங்கியாச்சு அப்படின்ட்டு சுத்தம் பண்ணாம இருப்போமா? வருஷத்துக்கு ஒரு முறையா சுத்தம் பண்ணுவோம். நாம நம்ம சொந்த வீடா இருந்தாலும் ஒவ்வொரு எப்பெல்லாம் அழுக்கு வருதோ, எப்பெல்லாம் கரை வருதோ, இங்க கொட்டும் போது இல்லையா, சமைக்கும் போது என்ன குழம்பு கீழே ஊத்தும். அப்ப எல்லாமே என்ன செஞ்சுட்டே இருப்போம். இதுதான் என்னதுன்னா பரிசுத்தமாக்கப்படுது. அப்ப மீட்கப்பட்ட நாம், நீதிமானாக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்மள சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது குளோரிபிகேஷன். அப்படின்னு என்னது? மகிமைப்படுத்தப்படுதல். இது எப்ப நடக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து முற்றிலுமாக என்ன செய்யப்படுவோம்? விடுதலை ஆக்கப்படுவோம். அதுதான் நம்முடைய மகிமையின் வாழ்க்கை என்ன செய்கிறது? காட்டக்கூடியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப இதுதான் என்னது? குளோரிபிகேஷன். இந்த மகிமைப்படுத்தலுக்காக தான் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வரும் பொழுது நாம் அவரோடு கூட சேருவோம். அப்ப இது இப்படிப்பட்ட இரட்சண்யம் என்னும் தலைசீராவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அணிந்து கொள்ளுங்கள். அதைதான் பவுல் சொல்கிறார். இரட்சண்யம் என்னும் தலைசீராவை என்ன செய்யுங்கள்? அணிந்து கொள்ளுங்கள். என்ன இரட்சண்யம்? நான் நீதிமானாக்கப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான்
இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மகிமைப்படுத்தப்படுவேன். இந்த சத்தியத்தை நாம எங்க வச்சுக்கணும்? நம்முடைய தலையில நல்ல பத்திரமா வச்சுக்கணும், எப்பயுமே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கணும். அப்பொழுதுதான் நாம் இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? நாம் பாதுகாப்போடு இருக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக, ஆறாவதாக அடுத்த ஒரு ஆயுதத்தை பவுல் சொல்லுகிறார் 17வது வசனத்துல. எபேசியர் 6:17. அந்த ஃபேன் போட்டு வெளியில ஃபேன் போட்டு இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் என்ன செய்யுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப இதுக்கெல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா? இது எல்லாமே நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்கள். இதுவரைக்கும் பார்த்தோம்ல, எத்தனை ஆயுதம், எத்தனை உடை? 5 வகையான உடைகள். இது எல்லாமே நம்மளை பாதுகாப்பது. இது மட்டும்தான் கூட என்ன செய்யுது? பாடக்கூடிய ஆயுதம். என்ன ஆயுதம்? இல்லையா? பட்டயம். பட்டயம் தெரியுமில்ல? ஸ்வர்ட் இல்லையா? கையில வச்சிருப்பாங்க, எதிரியோடு கூட போராடக்கூடிய. இப்ப பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது யாருடைய பட்டயம்? இந்த பட்டயம் எங்கிருந்து வந்தது? யார் கொடுக்கக்கூடிய பட்டயம் இது? இல்ல பாத்தீங்களா? sword from the spirit. இந்த பட்டயம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால், யார் கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யார் கொடுக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவருடைய பட்டயம். இரண்டாவது, இந்த பட்டயம் என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்ன பட்டயம்? வேத வசனமாகிய பட்டயம். 2 விஷயங்கள் இங்க இருக்குது. இந்த பட்டயம் யார் கொடுக்கிறது? யாருடைய பட்டயம்னா பரிசுத்த ஆவியானவருடையது. இந்த பட்டயம் என்ன அப்படின்னு சொன்னா என்னது? தேவ வசனம். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த தேவ வசனம், அந்த பேரே இருக்குது என்னன்னு அப்படின்னு சொல்லி, தேவ வசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் தேவனிடத்திலிருந்து வந்தது. 3 விஷயங்கள். இந்த பட்டயம் ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டது. இந்த பட்டயம் என்னன்னா தேவனுடைய வசனம். இந்த வசனம் எங்கிருந்து வந்ததுன்னா தேவனிடத்திலிருந்து வந்தது. இந்த வசனம் தான் மனவாட்டியை என்ன செய்கிறது என்றால் சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2 - 4 வரையில வசனங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 11 2 to 4. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். ஓகே, இது யாரை பற்றி சொல்லுகிறது? இது தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலே யார் இருப்பார்? யார் இருப்பார்? பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்பட்டுள்ளது. கவனிச்சீங்களா? எப்படி பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்னு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப அந்த வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல், நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இங்கே தேவன் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறார். இந்த யுத்த களத்திலே இது யாரை பற்றி சொல்லுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. இவர் என்ன செய்கிறார் என்றால் எதிரிகளை எல்லாம் என்ன செய்கிறார் என்றால் வீழ்த்தக்கூடிய ஒரு போர் வீரனாக இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறார். கவனிச்சீங்களா? இப்ப இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை 2வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் முழுவதும் பரிசுத்த ஆவியினாலே எப்படி இருந்தார்? நிரப்பப்பட்டவராக இருந்தார். 2வது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த எதிரிகளை எப்படி வீழ்த்துகிறார்? எப்படி வீழ்த்துகிறார்? எப்படி வீழ்த்துறாருங்க? தூக்கம் வருதா? கொஞ்சம் முடிச்சுக்குங்க, நான் முடிச்சிடுறேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். எப்படி வீழ்த்துகிறார்? எப்படி வீழ்த்துகிறார்? தம்முடைய
வார்த்தையினாலே இல்லையா, தம்முடைய சுவாசத்தினாலே என்ன செய்கிறார்? வீழ்த்துகிறார். இந்த வார்த்தை, சுவாசம் இதெல்லாம் எதை காட்டுகிறது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது இல்லையா? தேவனுடைய வார்த்தையை காட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இது யாரை பற்றி சொல்லுகிறால், ஆண்டவர் இந்த உலகத்துல பிசாசோடு கூட உள்ள அந்த யுத்தத்தை என்ன செய்கிறது? காட்டுகிறது. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில அவர் யூஸ் பண்ண அந்த பட்டயம் என்ன அப்படின்னு சொன்னா என்னது? தேவனுடைய வார்த்தை. அவர் எப்படி அதை பயன்படுத்தினார் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட அதை என்ன செய்தார்? அவர் நிரப்பப்பட்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல என்ன படிக்கிறோம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:8. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம். தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அவனை அழித்து அப்படின்னா என்ன அர்த்தங்க? வாயின் சுவாசம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினால்தான் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அதே வார்த்தையினாலே தேவன் தம்முடைய வார்த்தையினாலதான் தூதர்களை சிருஷ்டித்தார். கவனிச்சீங்களா? நம்மளை மட்டும்தான் எப்படி படைச்சாரு? மண்ணில் எடுத்து என்ன செஞ்ச படிச்சாரு? தம்முடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்தார். ஆனா மற்ற எல்லாவற்றையும் எப்படிதான் உண்டாக்கினார் என்றால் கடவுள் வார்த்தையினால்தான். அதுல யார் இன்க்ளூட் ஆவாங்கன்னா இந்த தூதர்கள், இந்த சாத்தான், அந்தி கிறிஸ்து எல்லாம் இன்க்ளூட் ஆவாங்க. பாத்தீங்களா? அப்ப அதே வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறார்? அழிக்கிறார். எதிர்காலத்துல அது நடக்க, இந்த 2ஆம் அந்த யுத்தம் நடக்கும் பாத்தீங்களா? அந்த யுத்தத்துல இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வருகையில, பகிரங்கமான வருகையில இது நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. இப்ப அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னவென்றால், நீங்கள் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரே அப்படி செஞ்சிருந்தா நமக்கு எவ்வளவு முக்கியம். இன்னைக்கு நடக்கக்கூடிய கூத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இல்லையா? இன்னும் இவங்க கடவுள் மாதிரி, சாத்தானை இவங்க என்னமோ படைச்சவங்க மாதிரி இல்லையா? இவங்க சொன்னா அவங்க ஓடுற மாதிரி என்ன செய்வாங்க? எல்லாம் நடக்கும். கடவுளே இந்த பூமியில் இருக்கும் பொழுது எப்படி அவனை மேற்கொண்டார்? தேவ வார்த்தையினாலே மேற்கொண்டார். எங்கே நாம் படிக்கிறோம்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 4:4. ஆவியினுடைய உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான ஆயுதம் என்னன்னா இந்த பட்டயம் தான். மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. தேவனுடைய வார்த்தையினால் என்ன செய்வான்? பிழைப்பான். ஆண்டவர் சாத்தான் கொடுத்த ஒவ்வொரு அந்த செயலுக்கும் கவுண்டர் அட்டாக்கா என்ன பயன்படுத்துகிறார் என்றால், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறாரு? பயன்படுத்தி அவனை என்ன செய்கிறார்? அதுதான் சொல்ல வர. அப்ப சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய மிக சிறந்த ஆயுதம் என்னன்னா, நம்முடைய அறிவோ நம்முடைய ஆவிக்குரிய திறமையோ இதெல்லாம் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நம்முடைய படிப்பறிவோ, நிறைய புத்தகம் படிச்சிருக்கிறோம், நிறைய இதெல்லாம் முடியாது. அவனை எதன் மூலமாக தான் மேற்கொள்ள முடியும் என்றால், தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தினால் தான் என்ன செய்ய முடியும்? பயன்படும். ஆக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வசனம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? யுத்தங்களை கையில வாள் இருந்துச்சுன்னா எதிரியை வீழ்த்த முடியுமா? எல்லாமே போட்டிருக்கிற ரைட்டு, கையில வாளும் கொடுத்தாச்சு, வாள் இருக்கிறதுனால எதிரியை வீழ்த்த முடியுமா? அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? You have to train இல்லையா? அந்த வாளை எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? பல மாதங்கள் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தாதான் என்ன எங்க போக முடியும்? யுத்த களத்துல போய் எதிரியை வீழ்த்த முடியும். இங்க பைபிளையே படிக்காம, வசனமே ஒண்ணும் தெரியாம யாரை வீழ்த்த முடியாது. நமக்கு மேல யாருக்கு வசனம் தெரியுமா? இங்க இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படிதான் செஞ்சாங்க இல்லையா? பைபிள்ல சொல்லி இருக்குது, நீங்க குதியுங்க, தூதர்கள் என்ன செய்வாங்க? வந்து உங்களை பிடிப்பாங்க, கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வேதத்துல இருக்குது. நம்மளை காட்டிலும் வேதத்தை அறிஞ்சவர் யாரு தெரியுமா? அதாவது ஜீனியஸ் பைபிள் ஸ்காலர் யாருன்னா யாரு? பிசாசு தான். அதனாலதான் இந்த உலகத்துல இவ்வளவு உபதேசங்கள் இருக்குது. கவனிச்சீங்களா? ஒரு உபதேசமா இருக்குது, ஒரு பைபிள் தான். இந்த பைபிளை வச்சு எத்தனை உபதேசங்கள் இருக்குது? அவ்வளோ எண்ணிக்கை கடங்காது. அவ்வளோ ஜீனியஸ்.
அப்ப இவனை வீழ்த்த வேண்டும் என்றால் நமக்கு என்ன தெரியணும்? பைபிள் வசனங்கள் தெரியும், பைபிள் சத்தியம் நமக்கு தெரியும். இதை தெரியாம நம்மள மந்திர தந்திரம் பண்ணி என்ன செய்ய முடியாது, அவனை வீழ்த்த முடியாது. ஆகவே இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக 7வதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 6:18. சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மன உறுதியோடு, மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருந்தது. கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றொரு முக்கியமான யுத்த களத்திலே ஒரு யுத்த வீரனுக்கு இருக்க வேண்டிய மற்றொரு காரியத்தை சொல்கிறார். இது ஆயுதம் அல்ல, மாறாக நாம் செய்ய வேண்டிய செயலை குறித்து இங்க சொல்லுகிறார். என்ன தெரியுங்களா? அந்த கடைசி வார்த்தையை பாருங்கள், 18வது வசனத்தின் கடைசி வார்த்தை, விழித்துக் கொண்டிருங்கள். இந்த வார்த்தை விழித்துக் கொண்டிருங்கள். யுத்த காலத்துல கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, எல்லாமே போட்டுக்கிட்டாச்சு, பெல்ட் கட்டியாச்சு, மார்க்கவசம் அமைஞ்சாச்சு, தலையில போட்டாச்சு, காலில் ஷூ போட்டாச்சு, அப்புறம் கையில வால் எடுத்தாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்கும்? எல்லாமே இருக்குது ரைட்டு, ஆனா தூங்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? முடிஞ்சு போச்சு. எதிரி ஈஸியா வந்து என்ன செஞ்சிருவான், அடிச்சுட்டு போயிடுவான். அப்ப எல்லாம் இருந்தாலும் கடைசியில ஒரு போர் வீரனுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? விழிப்பு, அலர்ட், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த விழிப்பு என்ன தெரியுங்களா? என்னது அந்த சொல்றாரு? விழித்திருங்கள். எதை விழித்திருங்கள் சொல்றாரு? எதோட கம்பேர் பண்றாரு? ஜெபம். கவனிச்சீங்களா? எல்லாம் போட்டிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் முடிஞ்சு போச்சு. எதிரி நம்மளை ஈஸியா என்ன செஞ்சிருவான், தூக்கிட்டு போயிடுவான் இல்லையா? இதை நம்ம பாஷையில சொல்லுவோம்ல, அலேக்கா தூக்கிட்டு போவோம்னு சொல்ல, அந்த மாதிரி நம்மள என்ன செஞ்சிருவோம், தூக்கிட்டு போயிடுவோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்கிறது? ஜெபத்திற்கு எவ்வளவு நேரம் நம்ம கொடுக்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோமா? ஒரு போர் வீரனுக்கு மிக முக்கியமானது என்ன தெரியுங்களா? ஜெபம். ஆவிக்குரிய ஒரு போர் வீரர்கள் ஆகிய நாம் எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு வசனத்தை படிப்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5:6. 1 Thessalonians 5:6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்கிறோம். மற்றவர்கள்லாம் யாரு? நம்ம உலகத்தின் மக்களோடு கூட தான் வாழ்றோம். அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது, யாரு எதிரின்னே தெரியாது. அவங்க உலகம் தான் இது. ஆனா நாம் ஒரு யுத்த களத்துல இருக்கிறோம். அவங்கள பார்த்து நாம என்ன செஞ்சிடக்கூடாது, நாம தோத்து போயிடக்கூடாது, நாம சோம்பேறிகள் ஆயிடக்கூடாது, நாம நம்முடைய லக்கை மறந்து விடக்கூடாது. இங்க பவுல் சொல்லுகிறார், இந்த தெசலோனிக்கேயர்ல அவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தூங்காமல் விழித்துக் கொண்டிருங்கள். ஏனென்றால் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ஜித்து வகை தேடி சுற்றி திரிகிறான். தூங்குறவங்களை என்ன செஞ்சிருவான், எடுத்துட்டு சிங்கம் என்ன செஞ்சிடும், எடுத்துட்டு போயிடும். அவன் விழித்திருக்கும் போதே சிங்கத்துல இருந்து தப்ப முடியாது. என்ன தூங்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் பாத்தீங்களா? அப்ப நான் இங்க பவுல் சொல்லுகிறார், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, மாம்சத்துல ஜெபம் பண்ணுதல் இல்ல, நம்முடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுதல் இல்லை. எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆவியிலே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி ஜெபம் பண்ணார் நமக்கு? பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே. இதுதான் ஆவியில் ஜெபம் பண்ணதுன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவியானவராலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை. நம்ம நிறைய படிச்சுட்டு ஆவியானவரை பத்தி, நிரப்பப்பட்ட வாழ்க்கை, நிரப்பப்பட்ட ஜெபமும் இருக்கு. அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நாம் சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து நாம் தப்ப முடியும். எப்ப ஜெபிக்கணும்? நம்ம தானியேல் ஜெபித்தது போல காலையில, மத்தியானம், சாயந்தரம், அந்தி சந்தி மத்தியான வேலையில எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க. இந்த வார்த்தை சொல்றது பாருங்க, எந்த சமயத்திலும். பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, நிறைய இடத்துல சொல்றாரு, இடைவிடாமல் என்ன செய்யுங்கள், எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருங்கள். அப்ப எப்ப ஜெபிக்கணும்னா, ஜெபத்துக்கு ஒரு டைம்ங்கிறதே கிடையாது. ஜெபத்துக்கு என்ன இல்ல,
ஒரு டைம் இல்லை. எப்பொழுதும் ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? ஜெபம்னா என்னதுங்க? நம்ம நினைக்கிறோம் ஒரு இடத்துல முழங்கால் போட்டு இல்லையா, கை கூப்பி, இல்ல சின்ன வயசுல அவங்க சொல்லி தந்துருப்பாங்க, முழங்கால் போட்டு கை கூப்பி என்ன செய்யணும்? ஜெபம். அதுவும் இல்லை. ஜெபம் அப்படின்னா எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். சரி, யாருக்காக ஜெபம் பண்ணணும்? இந்த யுத்த காலத்துல யாருக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாரு பாருங்க. பாத்தீங்களா? மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் என்ன செய்யுங்கள்? விழித்திரு. எங்க நமக்காக ஜெபம் பண்ணணும், அதே போல என்ன செய்யணும் தெரியுமா? மற்ற பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு போர் வீரனும் யுத்த களத்துல மற்ற போர் வீரனை என்ன செய்யணும் தெரியுமா? காப்பாற்ற. கவனிச்சீங்களா? நம்மளை மட்டும் காப்பாத்தின போதாது, என்ன செய்யணும்? மற்ற போர் வீரர்களை என்ன செய்யணும்? காப்பாற்ற. நீங்க பாத்துருக்கிறீங்களா? இந்த ஆர்மியில எல்லாம் நீங்க பார்க்கும்போது யாராச்சும் குண்டடி பார்த்துட்டா என்ன செய்வாங்க? மற்ற போர் வீரர்கள் சரி சாகட்டும் அப்படின்னு விடுவாங்களா? என்ன செய்வாங்க? உடனே என்ன செய்வாங்கன்னா அங்க அலர்ட் பண்ணுவாங்க. மற்ற போர் வீரர்கள்லாம் வருவாங்க. அந்த ஆபத்துக்கள் மத்தியில மற்ற வீரர்களை எல்லாம் நிறுத்தி வைத்து சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அடிபட்ட வீரனை என்ன செய்வாங்க? தூக்கி கொண்டு போவாங்க. பார்த்தீங்களா? அப்ப இதுதான் விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டும். யுத்த காலத்துல நம்மளை மட்டும் காப்பாத்திக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. நம் கூட இருக்கக்கூடிய விசுவாசிகளையும் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? காப்பாற்றணும். அடிபடும் பொழுது, அவர்கள் சாத்தானுடைய தந்திரத்துல விழும் பொழுது நாம தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? ஓடிடக்கூடாது. அவர்களையும் நாம் என்ன செய்யணும்? அதான் படிக்கிறோம் பாத்தீங்களா? அதாவது தப்பி போன மார்க்கத்திலிருந்து திருப்புகிறவன், அந்த யாக்கோபுல படிக்கிறோம் பாத்தீங்களா? யாக்கோபு எடுத்துங்க. யாக்கோபு கடைசி அதிகாரம், நம்ம சகோதரர்கள் கூட்டத்தில் கூட படிச்சோம். 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவின் மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியலாம். கவனித்தீர்களா? தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் என்ன செய்வான்? ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து என்ன செய்கிறான்? அப்ப விசுவாசிகளாகிய நாம் ஒருவர் தப்பி போகும் பொழுது நம்ம அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுருக்கோம். அவர் விழுந்துட்டாரு, ரைட்டு. ஆனா அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது? பவுல் கூட சொல்ற 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதன் என்ன செஞ்சான்? பாவத்துல விழுந்து போனான். அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ற. ஆனா அதே 2ஆம் அதிகாரத்துல வரும்போது, நிருபத்துல வரும்பொழுது, 2 கொரிந்தியர்ல வரும்போது பவுல் சொல்றாரு, ஏப்பா அவனை நீங்க என்ன செய்யாதீங்க? சத்துருவாக எண்ணி நடத்தாதீங்க. அவனை என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய இயல்பாக குணமாக இருக்கு. விழுந்து போயிட்டாங்க, ஓகே தான். ஆனா அவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படியே விட்டுவிடக்கூடாது. நாம் சென்று அவர்கள் என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டும். ஒரு யுத்த வீரன் எப்படி செய்வானோ இல்லையா, தன் சக வீரனை என்ன செய்யணும்? எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு முயற்சிப்பானோ, அதே போல நாமும் என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்துல நம்மையும் காப்பாற்றி மற்றவர்களை என்ன செய்யணும்? காப்பாற்றணும். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தரணும். நம்ம நடந்தாலும் ஜெபிக்கணும் இல்லையா, படுத்திருந்தாலும் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். வேலை செய்யும் போது ஜெபிக்கலாம். எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஜெபத்திலே விழித்திருக்கணும். அந்த ஜெபமானது நம்ம எதிரியினுடைய கண்ணிலிருந்து நம்மை காப்பாற்றும். நம்ம பாட்டு கூட பாடவும் இல்லை, ஜெபம் 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 ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வரும்பே. நாம் முழங்கால் போடும் பொழுது யார் நடுங்குகிறான்? பிசாசு நடுங்குகிறான். நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசு நடுங்குகிறான். ஆகவே நாம் இந்த யுத்த ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக.